கும்பராசிக்காரங்க மன அழுத்தம், காது மூக்கு தொண்டை, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சதய நட்சத்திரம் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்போயுமே டிப்ரெஷன் இந்த ராசிக்கே உண்டு. ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பீங்க. தூக்கி போட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிடுங்க. ஏதாவது பழைய நட்பு மற்ற உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தான் ஃபோன் பண்ணி பேசுங்க, எல்லாமே சால்வ் ஆகிடும். அதை விட்டு யாரையோ நம்பி எதுக்கு அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டு நல்ல நட்பு நல்ல உறவெல்லாம் கெடுத்துக்கிறீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல விஷயம்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். அதே சமயம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல் யார்கிட்டயே பேசுகிறச்ச கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் தேவையில்லாத பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை கொள்ளணும். இந்த 2025ஆம் ஆண்டு வந்தாவே ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும்.